இங்கே இந்த பொண்ணு காலையில் அலாரம் வச்சு யூடியூப்பில் வீடியோ பார்த்து அவங்க புருஷனுக்காக வெண்டைக்காய் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவருக்கும் காஃபியை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவர் குளிக்க போகிறாரு. துண்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லா வெண்டைக்காவையும் பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மிச்சம் இருக்குது, இதுவும் அவருக்கே கொடுத்துருவோன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க புருஷன்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. அவரும் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே, ஈவினிங் ரெடியாரு, நம்ம எங்கேயா வெளியே போகலான்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இவரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு அவங்க ப்ரெசன்டேஷனை சப்மிட் பண்ணுறாரு. பாஸ் அதை பார்த்துட்டு சரியே கிடையாது, நீ மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுன்னொன்னே டென்ஷன் ஆகிடுறாரு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இதை முடிச்சுட்டு வா, நைட்டு வேறு கிளைண்ட் கூட டின்னர் இருக்குது, நீ பார்த்துக்கோன்னொன்னே இவரும் போய் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டில் அவங்க ஒய்ஃபோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணால் இவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ஃபோனை கூட எடுக்க மாட்டேன்றாரு. இவங்களும் நைட்டு புருஷன் வீட்டுக்கு வந்துடுவான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 7 மணி ஆயிடுது. அவர் அப்போ தான் டின்னருக்கே கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் அப்போ அட்டன் பண்ணிவிட்டு இல்லை நான் வர லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கும் வராரு. இவங்களும் புருஷன்கிட்ட எதுவும் பேசாமல் அவங்க பேக் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவுறதுக்காக எடுக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. காஃபி எடுத்துகிட்டு போய் புருஷன் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்ல, ஏன் சாப்பிடவே இல்லைன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு சாப்பிடலாம் டைம் இல்லை, வேலை ரொம்ப அதிகமாக இருந்தது, எங்கள் பாஸ் வேறு டார்ச்சர் பண்ணார், நான் என்ன உன்ன மாதிரி வீட்டில் சும்மாவாக இருக்கேன் அப்படின்னு உடனே அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி விடுங்க, இருந்தாங்க காஃபி கொடுங்கன்னு கொடுக்கும்போது அவங்க கையை பார்க்குறாங்க, கை சுட்ட மாதிரி இருக்குது. என்னாச்சுன்னு கேட்டால் வெண்டைக்காய் செய்யும் போது நான் கையை சுட்டுக்கிட்டேன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க பாஸ் ஃபோன் பண்ணுறாரு. இவங்க கையை விட்டுட்டு இவரும் ஃபோன் எடுத்துடுறாரு. அவங்களும் ஃபீல் பண்ணிட்டே போகிறாங்க. ஒய்ஃபும் ரூம்குள்ளே உட்காந்து கையில் மருந்து போட போகும்போது அவர் வந்து கையை பிடிச்சிட்டு மருந்தை இவர் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பாஸ் திட்ட மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நீங்கள் டின்னர் சாப்பிட்டு வந்துட்டீங்களேன்னா நான் டின்னர் சாப்பிட தான் போனேன், ஆனால் என்னோட கிளைண்ட்டு இன்னொருத்தங்க வெண்டைக்காய் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு இந்த பொண்ணு சிரிக்கிறா. கடைசியாக 2 பேரும் அந்த வெண்டைக்காவை எடுத்து வச்சு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.